சிற்றம்பலம். அருணறிய மறை வல்ல முனியகன் பொய்கையலர் மேய பெருநறிய பிரமாபுரமவிய பொம்மானிவன் தன்னை ஒரு நறிய மனம் வைத்துணர் ஞான மந்தனுரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல்லிதாமே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவாசகத்துக்குள் புராணம் என்ற கதைகள் படித்து கொண்டிருக்கிற அந்த வரிசையில இன்னைக்கு 41வது கதை படிக்க போறோம். கதிரோன் பல் தகர்த்தது. 60வது கதையை பார்க்கிற சொல்லி எங்கண்ட தக்கண்ட ஜாகம் அளித்ததுல அங்க தக்கண்ட ஜாகத்துல போய் இவரும் இருந்து சூரிய பகவான் பல்லை தகர்த்த கதை அது எல்லாருக்கும் தெரியும். அது இதுல 60வது கதை. இதுல 60வது கதைக்கு போய்க்க அந்த கதைகள் எல்லாம் நாங்க வாசிப்போம். அது பெரிய கதையா வரும் நினைக்கிறேன். இப்ப 42வது கதை கருங்குருவிக்கு அருளியது. நல்ல ஒரு கதை, நான் பிடிச்ச கதை. இந்த மிருத்துஞ்ச மந்திரம் வந்த கதை அதுதான். பறவைகளில் வலிமையற்றதாகிய கருங்குருவி காக்கைக்கு அஞ்சி மரம் செறிந்த ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தது. இந்த கருங்குருவி இந்த காக்கைக்கு பயந்து அது ஒரு காட்டுல காக்கைகளால் பல காலம் தாக்கப்பெற்று குருதி வடிகின்ற தலையுடன் செய்வது அறியாது திகைத்து இடருற்று நின்ற நிலையில் வழிப்போக்கர் ஒருவரால் மதுரை கோயில் கொண்டெழுந்தருளுள்ள சோமசுந்தர கடவுளது அருளால் எவ்வகை பகையையும் வெல்லலாம் என்பது தெரிந்து சொக்கனை இடைவிடாது வணங்கி அவன் அருளால் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசிக்க பெற்று அந்த மூவெழுத்து மறைமொழியின் வன்மையால் எல்லா பகையையும் வென்று வலியன் என்னும் பெயர் பெற்றது. அந்த அரிய மந்திரத்தை தன் சாதிக்கெல்லாம் உபதேசித்து தன் இனத்தை வலிமையுடையதாகவும் சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு பூண்பதாகவும் செய்தது. அப்ப இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் நாங்கள் அதை சொல்லிக்கொண்டு இருந்தோம்டா எங்களுக்கு ஒரு இறப்பு வந்த நேரம் அந்த இறப்பு எங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கும் ஒழிய துன்பத்தை தராது. அவ்வளவு வலிமை வாய்ந்தது இந்த மந்திரத்துக்கு. அப்ப இந்த கருங்குருவி இந்த காகைக்கு இந்த நேரம் கொத்தி கொத்தி அது கலைக்கிறது. கருங்குருவி இந்த காக்கா கண்டா அப்படி ஒவ்வொரு காலும் கொத்தி கொத்தி அதுக்கு குருதி வடிகின்ற தலை அந்த குருதி வடிஞ்சு கொண்டு தலையில இருக்க அது இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு போகக்குள்ளதான் அது ஒதுங்கி வாழேக்கதான் இந்த வழி போகிற ஒருவர் வந்துதான் இந்த மதுரையில கோயில் கொண்டிருக்கிற இந்த சோமசுந்தர கடவுளை பற்றி அவருக்கு சொன்னது. அந்த வழிப்போக்கர் இந்த கருங்குருவிக்கு இந்த கடவுளை பற்றி சொல்ல என்னென்று சொன்னா, நீ இந்த சொக்கனை இடைவிடாது வணங்கு. எப்படி என்ன இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல அப்ப உபதேசிக்க பெற்று அந்த மூவெழுத்து மறைமொழியின் வெண்மையால் அந்த 3 எழுத்து ஆகிய இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தின் வெண்மையால அது இந்த காகங்கள பகையில இருந்து வெண்டு வல்லியன் என்ற பெயரை பெற்று இந்த அரிய மந்திரத்தை யாருக்கும் சொல்லி கொடுத்தது, தண்ட சாதிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தண்ட இனத்தையே வலிமையுடையதாக செய்து அந்த சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு பூர்ந்து அது முத்தி பெற்றது என்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. அடுத்தது 43வது கதை கழு மெலம் அதனில் காட்சி கொடுத்தது. கழுமலம் என்ற பெயர் சீகாழிக்கு உண்டு. எல்லாருக்கும் தெரியும், சீகாழிக்கு 12 பேர் இருக்கு. அதுல கழுமலம் வேறு இப்பெயர் கொண்ட பழம்பதிகளும் இருக்கக்கூடும். கழுமங்கலம் என இப்போது சில ஊர்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு கால் கழுமலம் என்பதே மருவி வழங்கப்பெறுகிறதா என்பதும் கருதத்தக்கது. கழுமலம் என்பதை சீகாழி என கொள்ளின் சைவ சமய முதல்வர் மூவருள் முதலாமவராய திருஞான சம்பந்த பெருமானுக்கு காளிப்பதியில் சேருமான் அம்மையப்பரா காட்சி அருளி ஞானப்பால் ஊட்டிய நிகழ்ச்சியை முற்பட நினைக்கு வருது. சோழ நாட்டின் பழைய ஊர்களில் ஒன்றாகிய சீகாழியில் வேதனறி தலைத்தோ ஓங்குதற்கு காரணமாகிய ஆகமத்துறை வழியே வாழ்ந்து வந்த அந்தன மரபில் கவுனியர் குடியில் சிவபாத இருதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருக்குமார
குமரனாக திருஞான சம்பந்த பிள்ளையார் தோன்றினார். இவர் இந்த சிவபாத விருதியர் என்று தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள். ஆனா நான் ஒரு இடத்துல எங்கேயோ வாய்ச்சேன்னா சிவபாத இருதயர் என்றா அவர் சிவனின் பாதங்களை இருதயத்துல வச்சிருக்கிறாராம். எனக்கு அதை பாஜாப்பட நாங்க விளையாடும் சிவபாத விருதியர் விருதியர் என்று படிக்கிறோம் நாங்கள். இது சிவ பாத இருதயர். எவ்வளவு ஒரு அழகான சொல்லு. சிவந்த பாதங்களை தன் இதயத்துல வச்சிருக்கிறவர். இந்த நேரமும் அவற்ற இதயத்துல இருந்து அவற்ற பாதம். அப்ப நல்ல அழகா இருந்து எனக்கு அதை வாசிக்க. சிவபாத இருதியருக்கும் பகவதி அம்மையாருக்கும் திருக்குமரனாக திருஞான சம்பந்த பிள்ளையார் தோன்றினார். இவர் 3 வயதுள்ள குழந்தையாக இருக்கும் போது ஒரு நாள் தன் தந்தையாரோடு திருக்குளத்துக்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்ய தந்தையாருடன் அழைத்து சென்று குழந்தையை திருக்குளத்தின் கரையில் உட்கார வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி சைவ மறைமொழிகளை ஓதிக்கொண்டு, அதாவது அகமர்ஷன மந்திரம், தண்ணீரில் மூழ்கி நீராடுவர் ஆயினர். தமது தந்தையை காணாத குழந்தை பல திசைகளிலும் பார்த்து அழுது கடைசியாக திருத்தோணியப்பர் கோயில் விமானத்தை பார்த்து அம்மே அப்பா என தொடங்கியது. உடனே தோணியப்பர் உமையுடன் இடபவானத்தில் ஏறி அழுகின்ற குழந்தை முன் தோன்றினார். உமையம்மை ஒரு பொற்குன்னத்தில் சிவஞான பாலை அழுகின்ற குழந்தைக்கு ஊட்டியருளினார். வெறும் பாலை இல்லை, சிவ ஞானம் பெற்ற அந்த பாலை, அதுவும் மாதவியார் கையாள ஞானப்பாலை உண்ட தெய்வ குழந்தை சிவனடியே தித்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாட்டும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர்வறியமை ஞானம் எனும் ஞானம் அனைத்தையும் பெற்று திருஞான சம்பந்தனாக திகழ்ந்தது. இந்த சிவனடியே தித்திக்கும் தனி பெருகு சிவஞானம் சர்க்குலர் படிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். இவருக்கா வேற வேற பெரிய புராணம், பெரிய புராணத்துல வருது சர்க்குலர் 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 பெரிய புராணம் தானே. நான் பெரிய புராணம் தான் சொன்னேன் நான். அந்த அவற்றை அந்த 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 நேரம் அவருக்கு கிடைத்த அந்த ஞானத்தை சர்க்குலர் பெருமான் அழகா படிச்சார். நீராடி வந்த தந்தை பால்வடி முதடுகளுடன் குளக்கரையில் உட்கார்ந்திருக்கும் குழந்தையை பார்த்து, யார் கொடுத்த பாலை நீ அருந்தினை? பிறர் கொடுத்ததை அருந்தலாமா? பால் கொடுத்தவர் யாவர் என வெகுண்டு வினவின. உடனே ஞான சம்பந்த பிள்ளையார் கோயிலின் விமானத்தை சுட்டி காட்டி அங்கு காட்சியளித்த சிவபெருமான் தோற்றத்தை தந்தையார் உணரும் வண்ணம் எனக்கு பால் கொடுத்தவன் தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத அருள் செய்த பீடுடைய புறமா புறமவிய பெம்மான் இவன் அன்றே என கூறினர். தந்தையார் பேரானந்த முத்தார் இந்த நிகழ்ச்சியை ஞான சம்பந்த பெருமானாரே போதையார் பொற்கிண்ணத்து அடி சில் பொல்லாதென தாதையார் முனிவுற தானெனையாண்டவன் காதையார் குளையினன் கழுமலவளநகர் பேதையாவள்ளோடும் பேதை யாழவளோடும் பெருந்தகை இருந்ததே. தேவாரம் 3053 என திருவாய் மலர்ந்து அருளினர். நல்ல கதை எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுண்டாலும் இப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டு விவரமா படிக்க எங்களுக்கு இன்னும் கூட விளக்கம் வர்ற மாதிரி. 44வது கதை கன்றால் விழ வெறிந்தது. மிக பழைய காலத்தில் வடமதுரையில் கம்சன் என்ற ஒரு கொடுங்கோலன் அரசு செலுத்தி வந்தான். அவனுக்கு தேவை என்ற தங்கை உண்டு. அவளை வசுதேவர் என்ற பெரியார் மணந்து கொண்டு இல்லறம் நடத்தி வந்தார். இல்லற கிழமை பூண்ட தேவகி அம்மையாருக்கு குழந்தைகள் பிறந்தன.
நின் தங்கைக்கு பிறகுன்ற குழந்தையால் நினக்கு முடிவு ஏற்படும் என கணிதமாக்கள் கம்சனுக்கு கூறியிருந்தனர். ஆதலால் அவன் தன் தங்கைக்கு பிறகும் ஒவ்வொரு குழந்தையையும் கொண்டு வரச் செய்து வெட்டி விடுவது வழக்கமாக இருந்தது. இக்கொடுஞ்செயலை பொறுக்காத தாய் தந்தையர் துன்பக்கடலுள் மூழ்கி இருந்தார்கள் என்பது சொல்ல வேண்டுவதென்று. இந்நிலையில் 7வது கருவுற்றால் தேவ. அது கண்ட கம்சன் இருவரையும் சிறையிலிட்டான். திருவருள் வேறாயிற்று. இவளுற்ற கருவை ஆய்ப்படி அசோதை வயிற்றிலிட்டான் இறைவன். மறுபடியும் 8வதாக கருவுற்றால் தேவி. அங்கு ஆய்பாடியில் அசோதைக்கு பலராமனும் ஒரு மாயப் பெண்ணும் பிறந்தனர். இங்கு அந்த நேரத்தில் தேவகி வயிற்றில் கண்ணன் பிறந்தான். அப்ப 7வது குழந்தையை இறைவன் திருவருளால் ஜசோத வயிற்றில் இட்டது. 8வது குழந்தை தான் இங்கு இப்ப ஒரு இங்கு அந்த நேரத்தில் தேவகிக்கு அங்க ஜசோதைக்கு ஒரு மாய பெண்ணும் பலராமனும் பிறக்க அந்த 7வது கரு 2 பேராகி பலராமனாயும் மாய பெண்ணும் பிறக்க அதே நேரத்துல தேவகிக்கு வயிற்றில கண்ணன் பிறந்தான். பிறந்த குழந்தைய வசுதேவர் தலை களைந்து இரவில் ஆய்ப்பாடிக்கு எடுத்து சென்றவர் தம் குழந்தையாகிய கண்ணனை அங்கு விட்டு மாயப்பெண் குழந்தையை அங்கு நின்றும் எடுத்து வந்து தேவையிடம் விட்டார். இவ்வளவும் இரவில் ஒரே இரவில் அவளான் நடந்துட்டது. அப்ப அவளாம் இறைவன் கருணை. அப்ப அங்க கண்ணனை கொண்டு போய் தேவகின்ற வயிற்றுல பிறந்த கண்ணனை கொண்டு போய் ஜசோதைட்ட விட்டுட்டு ஜசோதைக்கு பிறந்த அந்த மாயப்பெண்ணை இங்க கொண்டு வந்து தேவகிக்கு பக்கத்துல கிடத்தியாச்சு. இப்ப இவ்வளவு இரவில் நிகழ்ந்தது. பொழுது புலர்ந்தது. அறிந்தான் செய்தி கம்சன். என்ன குழந்தை தேவகிக்கு பிறந்து விட்டது என்று அறிந்த உடனே குழந்தையை எடுத்து வர செய்தான். வழக்கம் போல் வானில் விட்டெறிந்து வெட்டச் செய்தான். விட்டெறியப்பட்ட குழந்தை நின்னை கொள்பவன் ஆய்வாடியில் சென்று வளர்கிறான். என்னை கொல்ல நீ யார்? உன்னை கொல்ல பிறந்தவன் தேவகின்ற வயிற்றுல பிறந்தவன் இப்ப ஆயர்பாடியில வளர்கிறான். நீ என்னை எப்படி கொள்ளலாம் என்று அந்த பெண் குழந்தை கேட்டு என்று கூறி மாயமாய் அதுதான் துர்காதேவி என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்நிலையில் ஆய்பாடியில் நந்தகோபன் மெனையில் ஜசோதையின் இளஞ்சிங்கமாக வளர்ந்து வந்தான் கண்ணன். அவன் இளமை செய்த அருஞ்செயல்கள் மிக பலவல. இங்கனம் இவனது அருஞ்செயல்களை கேள்வியிட்ட ஹம்சன் நம்மை கொள்ள ஆயர்பாடியில் வளர்கின்றவன் இவனையாம், இவனை எங்கனமாவது கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அதற்கான சூழ்ச்சிகள் பல செய்தான். அவற்றில் ஒன்று கன்றால் விழவெறிந்தது. அதாவது கம்சன் ஓர் அசுரனை அழைத்து நீ போய் கண்ணன் கன்றுகாலிகளோடு வரும் வழியில் விழாமரமாக முளைத்திரு என்று ஒரு அசுரனை இந்த கம்சன் அனுப்புறார். அவன் அப்பக்கம் பெறும்போது அவன் மீது சாய்ந்து அவனை கொண்டுடு. அப்ப அவன் மாடு மேய்த்து கொண்டு அந்த விளாமரத்துக்கிட்ட வரைக்க அந்த அவனுக்கு பக்கத்துல போய் அவனை அதானாக்கும் அந்த எங்களையாக்கள் விளாமரம் வீட்டுல வைக்க கூடாதுன்றவன் பக்கம் வரும்போது அவன் மீது சாய்ந்து அவனை கொன்று விடு என்றான். வேறொரு அசுரனை விழித்து நீ போய் கண்ணன் மேய்க்கும் கன்றுகாலிகளோடு ஒன்றாயிருந்து சமயம் பார்த்து முட்டியோ உதைத்தோ ஒன்று. அவன் இன்னும் ஒரு அசுரனை நினைக்கிறான். நீ மாடு மாதிரி மாறி அந்த பசுக்கன்றுகள் போல மாறி நீயும் போய் அவனோட ஒரு ஆளாயிருந்து முட்டி மோதிவிடு. கம்சன் ஆணையிட்ட இருவரும் ஆணை வண்ணம் உருகொண்டனர். அவற்ற என்னென்ன ஆணை அவர் இட்டாரோ ஒரு ஆள் விளாமரமாகவும் ஒரு ஆள் கன்றாகவும் போய் புதிய மரம் வழியில் முளைத்திருப்பதும் புதிய கன்றொண்டு காளிகளோடு சேர்ந்திருப்பதும் புதுமையாக இருந்தது கண்ணனுக்கு. உற்றுணர்ந்த கண்ணன் இதுவும் அம்மான் கம்சன் சூழ்ச்சியே. அம்மான் மாமன் தானே, தாய் மாமன். இந்த உட்கொண்டான் முன் பன்முறை அவன் சூழ்ச்சி கண்டு தெளிந்துள்ளவனாதலால் வியப்பு தோன்றல். காலத்தை எதிர்நோக்கினான் கண்ணன். வழக்கம் போல் கன்றுகாலிகளோட வழியே வந்தான். புதுக்கன்று புது மரத்தை அண்மியது. புதுக்கன்றுண்டா இந்த புதுக்கன்று அவர் இறக்கனாயிருக்கிற அந்த கன்று இந்த விளாமரத்தை அண்மியது. காலம் நேர்ந்தது என்று கருத்து கொண்டவன் கன்றை தூக்கி விழவின் மேல் எறிந்தான். எறிந்த அளவில் மரம் முறிந்து காய்கனி சிதற விழுந்தது. கன்று அப்ப அந்த அசுரனையே கன்றாய் வந்த அசுரனையே தூக்கி அந்த விளாமரத்துக்கிட்ட தூக்கி எறிய அந்த மரம் முறிய அங்க 2 கன்றும் உயிர் துறந்தது. ஒரு கல்லால் இருமாங்காய் என்றாங்கு ஒரு செயலால் இருகாரி நிகழ்ந்தன. இறந்த உயிர் ஒளிவடிவுடையவனாய் கண்ணனை வாழ்த்தி விண்ணிற் சென்றன. கம்சன் வஞ்சம் ஈடுறவில்லை. இதனையே கன்று குணிலா கனி உத்தமாயவன் என்றும் கஞ்சனார் வஞ்சம் கடந்தான் என்றும் இளங்கோடிகள் இது எங்களுக்கு புதுசுண்டை இந்த கதை விளாமரமும் கன்றும்.
சரி, நீர்வாசி 45 காட்டகத்து வேடன். காட்டகத்து வேடன். முன்பொரு காலத்தில் பாண்டிய மன்னர்களுள் ஒருவன் உற்ற காலத்து தெய்வம் அலாது இலை உதவி எனக்கு கற்றவர் சொல்லும் நெறியினைக் கடைப்பிடித்து ஆலவாய் அண்ணல் அடிகளுக்கே பற்றுடையவனாக நின்று படைப்பெருக்கத்தை நிந்தித்து தன் நாட்டிற்கு வேண்டிய அளவு சேனையை மட்டும் வைத்துக்கொண்டு தன் கீழ் வாழும் குடிகளுக்கு பற்றும் அறநெறி ஒழுக்கமும் ஒழுக வழியில் அரசு செலுத்தி வந்தான். அதே காலத்து சோழ மன்னவர்களுள் ஒருவன் படையை பெருக்கி பிற நாடுகளையும் தன் ஆட்சி கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். பாண்டியன் படை நலிவு சோழனை பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க தூண்டிற்று. படை வலுவால் சோழன் தன்னிலும் மிக்கான் என்று உணர்ந்த பாண்டியன் தெய்வத் திருவருள் துணை கொண்டு சோழன் படையை எதிர்த்தான். அளவில் சிறிதாகிய பாண்டியன் சேனை சோழனது பெரும் படையினும் ஆற்றலுடையதாக சோழன் சேனையை களத்தை விட்டு புறங்கொடுத்து ஓடச் செய்தது. இது கண்டு மனம் பொறாத சோழன் தானே குதிரை மேல் ஏறி சேனையை செலுத்தத் தொடங்கினான். அப்பொழுது சோழன் முன்னர் காட்டுத் திரிகின்ற வேடன் ஒருவன் குதிரை மீது ஏறி வந்து, நான் ஓர் வேட்டுவ பரியாள், என்னோடு போர் செய்ய வல்லையோ எனக் கூறி தன் கையில் இருந்த வேலைச் சோழன் மீது எறிந்தான். சோழன் மிகவும் வெகுண்டு இவ்வேடனை குதிரையிடம் பிடித்து கொணர்வேன் என வஞ்சின முறைத்து தன் பரியை அவன் பக்கம் செலுத்தவே வேடன் புறம் கொடுத்து ஓடுபவன் போல் விரைந்து தன் குதிரையைச் செலுத்தினான். சோழன் அவனை விரைந்து தொடர்ந்தான். புறங்கொடுத்தோடும் வேடன் குதிரையோடு வழியில் இருந்த ஓர் ஆழமான நீர்நிலையில் இறங்கி மறைந்தான். கொஞ்சம் மேலே எடுங்க. மறைந்தான். பின் தொடர்ந்து சோழனும் நீர்நிலையும் குதிரையோடு இறங்கி நீரில் மூழ்கி இறந்தான். சோழர் படையும் கலங்கி நாட்டை விட்டு ஓடியது. இவ்வாறு காட்டகத்து வேடனாக தோன்றிய பாண்டியனை காப்பாற்றியவன் சோமசுந்தர கடவுளை என்பது தெரிந்து மக்கள் எல்லாம் போற்றினார்கள். அதான் காட்டகத்து வேடன். இந்த பாடல வருது. காமன் உடலை தூய்மை செய்தது. ஒரு காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார். அப்போது உலகங்களும் உயிர்களும் எவ்வித அசைவுமற்று அமைதியாக நின்றன. உலக இயக்கம் ஒடுங்கியதைக் கண்ட பிரமன் சேருமான் யோக நிலையை விட்டு சக்தியோடு கூடினாளல்லல் உலகம் இயங்காது என்பதை உணர்ந்து சேருமானுடைய யோக நிலையை கலைக்கும் வண்ணம் காமனை வேண்டினான். எம்பெருமானை அணுவதற்கு காமன் அஞ்சி மறுத்தான். எனினும் தேவர்கள் எல்லாம் ஒரு சேர வேண்டியமையால் துணிந்து ஐங்கணையோடும் வில்லோடும் ரதிதேவியோடும் அலையற்ற கடல் போல் யோகத்தில் ஆழ்ந்திருந்த அருட்கடலாம் சேருமான் முன் சென்று பலவாறு கலங்கி முடிவாக தான் இறுதி எய்தினும் உலகுக்கு ஒரு நன்மையை செய்வதை உயர்ந்தது எனும் கொள்கையை பின்பற்றி இறைவன் யோக நிலையை கலைக்கும் நோக்கத்தில் மலர்கணைகளை தூவினான். வேறுமான் சிறிது தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். உடனே காமன் எரிந்து சாம்பராயினான். சேர்மான் மறுபடியும் யோகத்தில் அமர்ந்து விட்டார். கணவன் எரிந்து பொடியானதைக் கண்ட ரதி, செம்பதுமை திருக்குமாரா தமியேனுக்கு அருவிரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஒரு பகைவா கண்ணல் வரிச்சிலை பிடித்த தடக்கை வீரா அம்பவளக்குன்றனே சிவன் விழியால் வெந்துடலம் அழிவுற்றாயே உம்பர்கள் தம்பிளி எல்லாம் உறங்கிட்டோ அயனாரும் புற்றாரோ நேயமோடு மறைவையிலும் திசைமுகனை புரந்தரனை நின்னை தந்த மாயவனை முனிவர்களை யாவரை நின் கருணையினால் மருட்டி வென்றாய். ஆயது போல் மதி முடித்த பரமனையும் நினைந்து இவ்வாறு அழிவுற்றாயே. தீயழலின் விளக்கிற் படுகின்ற பதங்கத்தின் செயலிதன்றோ என பலவாறு புலம்பி கண்ணுதலின் அருளால் அவனை உயிர்ப்பித்த காமனும் உடலம் இல்லாதனாக நிலையுற்றான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சாது. காலன் உயிரை தூய்மை செய்தது. படிங்க. காலன் உயிரை தூய்மை செய்தது. மிக மிக பழங்காலத்தில் மிருகண்டு முனிவரும் அவருடைய மனைவி மருத்துவதியும் சிவபெருமானை நோக்கி தவங்கிடந்து எல்லா நற்குணங்களும் வாய்க்க பெற்றதும் பேரழகு
பிறந்ததும் சிவனடி மாறாத சிந்தையும் உடையமான ஒரு ஆண் மகனை பெற்றனர். அம்மகவு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தது. நாட்கள் ஆக ஆக பெற்றோர் கவலையுற்றனர். அவர்கள் கவலைக்கு காரணம் யாது என வினவிய சிறுவன், மார்க்கண்டேயன் தன் வாழ்நாள் 16 ஆண்டுகளே என தெரிந்து கொண்டான். சிவபெருமான் திருவருளால் இயலாததொன்றில்லை என்பது நன்கு தெரிந்த மார்க்கண்டேயன் தன் பெற்றோரை கவலையுறா வண்ணம் தேற்றித் தவத்தால் காலனையும் வெல்வேன் என்று சிவபெருமானை இடைவிடாது போற்றி தவம் செய்து காலன் கைக்கு அகப்படாது வரத்தை பெற்றான். 16 ஆண்டு நிரம்பியதும் மார்க்கண்டேயன் உயிரை கொள்ள யமனுடைய பணியாளர்கள் வணங்கினார்கள். ஆனால் அவனுடைய தவத்தின் ஆற்றலால் எவரும் நெருங்க முடியவில்லை. பின்னர் யமன் எருமைக்கடாவில் ஏறி செம்மயிரும் காருடனும் எரிவெளியும் உடையவனாய் பாசமும் தண்டமும் சூலமும் ஏந்தி தன் வீரர்கள் சூழ மார்க்கண்டேயனை அணுகி அழைத்தான். அச்சிறுவன் காலனை பொருட்படுத்தாது சிவபெருமான் திருவடிகளை பற்றி கொண்டான். காலன் வெகுண்டு தன் பாசத்தை வீசினான். கொஞ்சம் மேல் எடுங்க. பாசத்தை வீசினான். தன்பால் புக்கவனை பாசத்தால் ஈர்க்க முயன்ற காலனை சிவபெருமான் தன் இடது காலால் உதைத்து தள்ளினார். ஏமன் கீழே மலை போல் விழுந்து உயிர் சுரந்தான். எருமைக்கடாவும் உடன் வந்த பரிவாரங்களும் உடனே மாண்டன. மார்க்கண்டேயர் வரம் பெற்றார். இனி 48வது கதை காலனை காலால் உதைத்தது. அது தெரியும், இதே கதை தானுங்க. 47வது கதை தான் சொல்றார். அது திருவாசகத்துல அந்த வர்ற வரிக்குத்தான் அவர் சொல்லி கொண்டு வர்றார். ஒழுங்க கிராத வீடம் கொண்டது. கிராத வீடம் கொன்றது அந்த 32வது கதையில வந்த கதை. என்ன 32வது கதை? கிராட வீடம் இந்த மாதவியாருக்கு இந்த 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 செம்படவன வந்த கதையா தான். 37வது 32 இது இதற்கு அர்ச்சுனனுக்கு பன்றியா வந்ததுதான் கிராத. அதுங்களுக்கு இந்த நேரம் யோசிக்கல. கிராத வேடங்கொன்றது பன்றியாக வந்தது அந்த கதை. அப்ப இனி அதை மறக்க மாட்டேன். இப்ப திரும்பி போய் பார்த்தபடிய கிராதண்டா பன்றிய கிராத வேடம் பூண்டது 32வது கதையில. கிராத வேடம் கொண்டதுன்றது பன்றி வேடம் கொண்டு வந்தது. வேடன் உருவம் கொண்டு வந்தது. யார? பன்றியை கொல்லுவதற்கு அர்ச்சுனனோட வந்து சண்டை பிடிச்சது. அதுதான் கிராத வேடம். வேடனா கொண்டு வந்தது. மற்றது குதிரை கொண்ட அருளியது 50வது. பாண்டி நாட்டில் அதன் தலைநகருக்கு அண்மையில் உள்ள திருவாதவூரில் ஒரு பெரியார் தோன்றினார். இவர் இளமையிலேயே கல்வி, அறிவு, ஒழுக்க நிரம்பி முதலிய நிரம்ப பெற்ற திறம்பெற எதையும் கொண்டு செலுத்த வல்லவராயும் இருந்தபடியால் பாண்டிய மன்னன் இவரை தன் அமைச்சராக அமர்த்தி எல்லா ஏற்றங்களும் அளித்திருந்தான். அரண்மனையிலும் ஜெயினையிலும் குதிரைகள் குறைவாயிருந்தமையினால் தகுதி வாய்ந்த குதிரைகளை வாங்கி வருமாறு பெரும்பொருடன் அமைச்சரை அருகில் உள்ள துறைமுக பட்டினத்துக்கு அரசன் அனுப்பினான். செல்லும் வழியில் ஒரு பூம்பொழிலில் ஒரு ஞானக்குரவன் பல அடியவர்களுக்கு சிவஞானத்தை வழங்கி வருவதை கண்டு தான் மேற்கொண்ட பணியை மறந்து அந்த ஞானக்குரவன் திருவடிக்கு தொண்டாகி தான் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளனத்தையும் தன் ஞானக்குரவன் ஆணைப்படி சிவபெருமான் தானே ஞானக்குரவனா வந்தது. சைவ திருப்பணிகளில் செலவிட தொடங்கினார். உடனே வந்தோர் எவ்வளவோ தடுத்தும் அவன் மாறவில்லை. அவர்களும் பாண்டியனிடம் சென்று நிகழ்ந்ததை அறிவித்தார். பாண்டியன் சீற்றங்கொண்டு அவரை உடனே மதுரைக்கு வரும்படி ஓலை போக்கினான். அவரும் ஓலை போக்கினான் என்று அனுப்பினார். அவரும் மன்னவன் கட்டளையை தன் ஞானகுரவனிடம் விண்ணப்பித்தார். ஞானகுரவனாக எழுந்தருள சேருமான், அஞ்சாதே, மதுரைக்கு செல்.
குதிரைகள் ஆவணி மூலத்தென்று மதுரைக்கு வருவனவாகும் என மன்னவனுக்கு கூறும் என திருவாய்மருந்தனர். அவ்வாறே அவரும் சென்று தெரிவிக்க பாண்டியனும் ஒரு வார அமைதி கொண்டிருந்தார். ஆனால் ஆவணி மூலத்துக்கு சில நாள் முன்வரையிலும் குதிரைகள் வரக்கூடிய குறிகள் ஒன்றும் காணாது கொண்டு ஐயுட்டமையன் அவரை சிறையில் இட்டார். காவலாளர்கள் துன்புறுத்துவது பொறாத அமைச்சர் உளங்கலங்கி மின்னும் புகழாருளாளா மெய்யே மெல்கர் போல் வந்திங்கு என் நெஞ்சுருக்கி உரைத்த உரைதப்பாது வந்து யான் உரைத்தேன் மன்னன் காண்பான் விழிகுளிய வழியை நோக்கி இரான் என்றான் துண்ணும் பிறவி கொடுவிரைவில் தோன்றாய் தோன்றாய் தோன்றாயே ஊரார் உனை சிரிப்பது ஓராய் என்று உன் அடிமைக்கு ஆராய் அடியேன் அயர்வேன் அகதறிந்தும் வாராய் அரசன் தமரிழைக்கும் வெண்கண் நோய் பாராய் உன் தன்மை இதுவோ வரமீட்டி என பலவாறு முறையிட்டார். இம்முறையீட்டொளி கேட்ட சேருமான் கணநாதர்களை அழைத்து குறிப்பிட்ட நாள் தவறாமல் பாண்டியனுக்கு குதிரைகளை சேர்ப்பிக்க வேண்டும். நீ வீர் அனைவரும் குதிரை சேவர்களாய் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி ஏறி செல்லுங்கள் என்று நாமும் குதிரைகள் வணிகர் செலவனாக தோற்றம் கொண்டு பின்னர் வருகிறோம் என கூறினர். சிவகணநாதர்களும் நரிகளை எல்லாம் உத்தம இலக்கணம் வாய்ந்த குதிரைகளாக மாற்றி ஏறி சென்றார். சேருமானும் குதிரை வணிகனாக வேதமாகிய குதிரையின் மீது ஏறி நடுவன் சென்றார். குதிரைகள் வெள்ளம் போல் மதுரை அடைந்தன. அப்ப காட்டில் உள்ள நரிகள் எல்லாம் குதிரைகளாயின. சிவபெருமானோட இருக்கிற சிவகணங்கள் எல்லாம் அந்த குதிரை வீரர்களாயின. மற்றது வேதம், அதாவது இந்த குதிரை வணிகனாக வேதமாகிய குதிரை மீது ஏறி நடுவன் சென்றார். இந்த குதிரை வணிகனாக அவர்தான் ஒரு குதிரை வணிக வியாபாரியாக இந்த வேதமாகிய குதிரை மீது ஏறி நடுவன் சென்றார். குதிரைகள் வெள்ளம் போல மதுரையை அடைந்தன. பாண்டியன் மிக மகிழ்ந்த அமைச்சரை சிறை நின்று விடுவித்து குதிரைகளை ஏற்றி தன் பந்தியில் சேர்ப்பித்தான். குதிரை கொண்டு வந்த வணிகர் தலைவர் தோற்றம் பாண்டியன் உள்ளத்தை கவர்ந்தது. அழகாக அவ்வணிகர் தலைவன் தான் ஒரு பெருங்குதிரை வீரர் என்பதை மெய்ப்பிக்க தான் ஏறி வந்த குதிரையை மெல்லகதி, மயூரகதி, வானரகதி, வல்லிய கதி, சரகதி என்னும் 5 கதிகளும் 14 வகை சாரி விகற்பங்களும் தோன்ற செலுத்தி காட்டினார். மன்னனும் குதிரை வணிகர் தலைவருக்கு பெருசாக பொன்னாடை அளித்தான். வணிகர் அதை தன் கைச்செண்டால் வாங்கி அணிந்து கொண்டார். பின்னர் யாவரும் மகிழ்ந்து அவரவர் இடுப்புடன் சென்றார். இந்த அமைச்சர் வாதவூரில் பிறந்தமையால் வாதவூரர் எனும் பாண்டியனுடைய அமைச்சர் என்ற நிலையில் தென்னவன் பிரமராயன் எனவும் வழங்க பெறுவார். அப்ப அது எங்களுக்கு தெரியும். இது கேளாய் பால் கொடுத்தது. கேளலாய் பால் கொடுத்துவது 30வது கதையை பார்க்கட்டாம். 30வது கதை என்ன? பண்டிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. 30ல இருந்தான் இது வாங்கினா படிச்சேன். ஏனத்தொள் கயிறு நோ. இந்த ஏன குருளைக்கு அருள் எதுங்க? இந்த வேளாது ஒரு 12 பிள்ளைகள் பிறந்தது ஒரு சேனை தலைவனுக்கு. அந்த பிள்ளைகள் 12 பிள்ளைகள் பிறந்து அவ செய்த அந்த குறும்பா சின்னத்தனத்தால அந்த 12 பிள்ளைகளும் பிறகு என்னவா பிறந்தவ பன்றிகளா பிறந்து தாய் தந்தையர் முனிவற்ற சாபத்தால தாய் தந்தையரை இழந்து தனிய அவியல் வருந்தி கொண்டு இருக்கேக்குள்ளதான் அந்த என்ன 12 பன்றி குட்டிகளுக்கும் இறைவன் தாயாக பால் கொடுத்தவர். அதாவது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை பெருந்த மாதிரி பாலை கொடுத்து அந்த இறைவன் பால் பருகி அவ்வளவு திடகாத்திரம் கொண்டு அவைகள் நல்லா அடுத்த பிறப்பில் 12 ஒரு ஒரு வணிகனுக்கு பிள்ளைகளை பிறக்கேக்குள்ள இந்த 12 பிள்ளைகளும் நல்ல அறிவு ஆற்றல் நல்ல குணமோட நல்ல இதோட பிறந்த அந்த 7 பிள்ளைகளையும் அந்த நாட்டு அரசன் நல்ல அறிவு உள்ளவர்களா இருக்குதுன்னு தங்களுக்கு மந்திரியாக்கினவர். அதுதான் அந்த ஏன குருளைக்கு அருளியத இங்க வேறு ஒரு திருவாசக வரிகளில இந்த கேளலைக்கண்டு சொல்லி மாட்டி போடுற. அப்ப எங்களுக்கு கதிரோன் கரிங்கு எங்களுக்கு இந்த ஒரே கதையைத்தான் வேற
வார்த்தைகளால போட்டிருக்கணும். அப்ப எங்களுக்கு நல்ல தமிழ் தெரிய வேணும். கேளலாய் கேளலாய் பால் கொடுத்தவது இந்த பன்றிக்குட்டியாய் பன்றி தாயாய் வந்து பால் கொடுத்ததை தான் சொல்றேன். அப்புறம் கேவேடராகி களிறுபடுத்தது, இதுவும் கேவேடராகி களிறுபடுத்தது 14வது கதை. இதுதான் அந்த செம்பட மீனவனை வந்து இந்த இது இந்த இல்ல வேடரா வந்து இந்த 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 சுறாமீனை அடக்கியது. அதைத்தான் அங்க அந்த கதை. அந்த மாதவியர் ஒரு செம்படவ பெண்ண பிறந்தது. அங்க வந்து இந்த களிறுபடுத்தியதண்ட இந்த சுறாமீனை இதண்ட கதையத்தான் சொல்லினோம். 14வது கதையை இதுக்கு முருகா பாப்போம். என்ன இந்த இருக்குது, அலைகடல் வாய் மீன் விசோ முன்பொரு சேர்மான் வேதங்களின் உண்மையில உண்மையமருக்கு சொல்லி கொண்டிருந்தார். அப்ப இங்க கீழே வருகுது இந்த வலை வீசியவர்க்கும் முடிவதா சுறாமினை பிடித்து வலை நாளினர் இடுக்கண்ணை போக்கினார். இதைத்தான் அங்க சொல்லுது. இது 14வது கதை. இதைத்தான் இப்ப இந்த தலையங்கத்துல போட்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அந்த கதையும் தெரிஞ்சபடியா நாங்கள் அதை இப்படி போட்டிருக்கிறேன். நல்ல விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கவும் அந்த புது புது வசனங்களை எங்களோட மனதில் பதிக்கவும் எங்களுக்கு நல்ல உதவி செய்யுது. இது இப்படி போட்டது இல்லாட்டி இதுக்கும் ஒரு கதையை தந்தா நாங்கள் இந்த கதையோட நிப்ப மொழிய இப்படி ஒப்பிட்டு பார்க்க நல்ல விளக்கமான ஒரு இது. அப்ப இப்ப இல்ல கேளலாய் அதுக்கு இது கேவேடராகி களிறுபடுத்தியது. இது கேளலாய் பால் கொடுத்தது, பன்றி குட்டிகளுக்கு பன்றியாய் வந்து பால் கொடுத்தது. இது கேவேடராகி களிறுபடுத்தியது ஆகமங்களை கடலுக்குள்ள ஒரு மீனவர்களையும் போக விடாம துன்பப்படுத்திய இந்த ஆகமங்களை பாதுகாப்பதற்காக சுறாமீன் ஒருதரையும் கடலுக்கு இறங்க விடாமல் துன்புறுத்தியது, ஆகமங்களை பாதுகாப்பு. அப்ப போய் இவர் சேர்மான் தான் மீனவனா போய் அதை அடக்கி அந்த ஆகமங்களை காப்பாற்றினார். இப்ப 53வது கதை சக்கரம் மாட்கு அருளி. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. படியுங்க தானா. சக்கரம் மாட்கு அருளியது. திருமால் தன்னால் வெல்ல முடியாத சலந்தரனை தடிந்த சக்கரத்தை, அதாவது கதை 56 பார்க்கலாம். பெறுவதற்கு சிவபெருமான் அந்த கதை தெரியும் தானே. சலந்தரனை சலந்தரன் சக்கரம் பெற்ற கதை. பிறகு அந்த சக்கரம் பெற்றதால சலந்தரனுக்கு வந்த ஆணவம், பிறகு அவரை எப்படி வீழ்த்தினவர், பிறகு அதால என்ன நடந்தது, இந்த துளசி என்ற ஒரு மரம் வந்தது, அது எங்களுக்கு தெரியும். அப்ப சலந்தரன் எப்படி தோன்றினவர், இந்திரனோட சண்டை பிடிச்சு போட்டு அந்த ஆயுதங்களை கடல்ல ஏறிய அந்த ஆயுத கடல்ல இருந்து அந்த நீரில இருந்து, அதான் அவர் சலந்தரன் என்றாலே சலம் நீரில இருந்து வந்தவர். பிரமன்ற தாடியை பிடிச்சு இழுக்க பிரமன்ற கண்ணில இருந்த நீர் வந்து அவர்ல பட்டது. அப்ப அதுக்கு பிறகு அவருக்கு அந்த இதுகள் எல்லாம் கிடைச்சது என்ற அந்த கதை எங்களுக்கு தெரியும். ஆனா இனித்தான் அது வரப்போகுது விவரமே. நாங்கள் அதுக்கு முதல் அவ சக்கரம் மாட்கு அளித்தது என்று இதுல சொல்றார். வாசிங்க. திருமால் தன்னால் வெல்ல முடியாத சலந்தரனை தடிந்த சக்கரத்தால், அதாவது கதை 56 பார்க்க பெறுவதற்கு சிவபெருமானை நாள் ஒன்றுக்கு 1000 தாமரைப்பூகளை கொண்டு வழிபட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு தாமரை மலர் குறைந்தது. மலர் எண்ணிக்கை குறையாயிருக்கும் வண்ணம் தன் கண்ணை தோண்டி மலராக சாத்தி குறையை இடப்பினார். சிவபெருமான் உவந்து சக்கரப்படையை அணிந்தார். திருமாலிற்கு சக்கரம் கொடுத்தவர், சலந்தரனுக்கும் சக்கரம் கொடுக்கிறார். நீட்டனை நிறைய பூசி நித்தல் 1000 பூக்கொண்டு ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறைய கண் நிறைய விட்ட ஆற்றுலகு காளி நல்கி அவன் தெளிஞ்சுங்கோயில் வீட்டிருந்தளிப்பர் வீழி முழலைகள் வீழ்ந்தனாரே. தேவாரம்
இது அடுத்த இன்ன திகழும் மாலவன் ஆகிர மலரால் ஏந்துவாரொரு நீண் மலர்க்குறையை புகழினால் அவன் கண்ணிடந்திடலும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழ நின்றிரு பாதங்கள் பரவித் தேவ நின்றிரம்பல பிதற்றி அகலும் வல்வினை கஞ்சி வந்தடைந்தேன் ஆவடு துறையாதி அம்மானே. அதுவும் சுந்தரற்ற தேவாரத்துல வந்திருக்கு. 54வது கதை சங்கம் கவர்ந்தது. தாருகாவனத்து இருடிகளது மனைவி திருச்சிட்டம்பலம். நான் இப்பதான் கமலா இங்க இருந்து மகள் வீட்டுல இருந்து வெளிக்கிட போறேன். அங்க ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன். வந்துட்டு நான் ஜாயின் பண்றேன். தேவாரம் படிக்கிறேன்டா படிப்போம். ஓகே 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 ஓகே. சங்கம் கவர்ந்தது. தாருகாவனத்து இருடிகள் எங்களுக்கு தெரியும் சப்த ரிஷிகள். அதாவது இந்த தாருகாவத்து இருடிகள் என்று சொல்றது ரிஷிகளை. அப்ப இந்த தாருகாவனத்தில இந்த இருடிகளது மனைவிமார்கள் கற்புக்கு நிகராவர் தம் போல்வர் இல்லென்று செருக்குற்று அவைகள் தாங்கள்லாம் கற்பில் சிறந்தவர் அவைக்கு ஒரு செருக்கு. இதனை உணர்ந்த இறைவன் இவரது செருக்கை ஒழிக்க எண்ணி பிச்சாடனர் வடிவங்கொண்டு தாருகாவனத்துக்கு எழுந்தருளினார். இவர் பிச்சாடனண்டா பிச்சைக்கார வடிவம் கொண்டு இவர் வருகின்ற கோலத்தை கண்ட இருடிகளது மனைவிமார்கள் அவர் அந்த அழக நல்ல உயர்ந்த ஒரு ஆள், நல்ல திடகாத்திரமா, நல்ல வலிமைய, அதுவும் அவரது பேரலையில் இப்போ பிச்சைக்காரனண்டா அவர் கச்சை அணிந்துதான் வந்தவராம். அவரது பேரழு ஈடுபட்ட பிச்சை இடுதலோடு நிறை அணிந்து தம் கை வளையல்களையும் களத்தில் சொரிந்தனவே அவற்ற பேரலையில மயங்கி அந்த பிச்சையை இட்டாலும் அவைகள் இந்த கற்புகள் எல்லாம் அழிந்த மாதிரி அவை இந்த கை வளையல்கள் எல்லாம் அந்த அவற்ற பிச்சை களத்துல கலண்டு விழுந்துடுமாம். அவ்வளவு அவைகள் உருகி போச்சு. இதனை அறிந்த முனிவர்கள் தம் மனைவியார் நிறை அழிந்தமை கண்டு, அதாவது கற்பு அழிந்த கண்டு வெறுத்து நீவீர் நும் கற்பு நிலையில் தவறியதால் மதுரையில் வணிக பெண்களாய் பிறந்திடுகென அவர்கள் எண்ண அவர்களும் சாபம் நீங்குவது எப்போதுன்னா அதுக்கு ஆளவாய் அண்ணல் நும் கையை தீண்டும் போது விலகும் என்றனர். அப்ப அவ தங்களோட பிள்ளைய உணர்ந்து அப்ப எங்களுக்கு இது எப்ப தீருமன்றதான் இந்த சிவபெருமான் கூட அவைக்கு தெரியாதுதானே இப்ப வந்திருக்கிறவர் சிவபெருமான் உண்டு. அப்ப அவைகள் ஆளவாயண்ணல் நும் கையை தீண்டும் போது விலகும். அப்ப சாபத்தேற்றாம் முனிவர் மனைவியார் மதுரையில் வணிகர் மகளிராய் தோன்றி வளர்ந்து மங்க பருவம் அடைந்தனர். ஆலவாய் அண்ணலும் இவர்கள் சாபத்தை போக்க வளையல் விற்கும் மணி வருகராயி இந்த மதுரையில் வணிகராய் வந்தது என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்துல படிக்கிறான். ஒரு வணிகராய் மதுரை பெருந்தெருவை அடைந்தனர். மறை பகர்ந்த வாயால் வளையலோ வளையல் என்று வளையல் ஒளிகட்ட மங்கையர்கள் உள்ளிருந்து வெளிப்போந்து கண்டனர். இவரது பேரலையில் ஈடுபட்டு சுழன்ற மனமுடையரா நெருங்கி மொய்த்தனர். நெருங்கிய மங்கமேர் வணிகரையும் கையேற்கேட்டு அலைய வளையிடுமின் என்று தம் காந்தல் கைகளை நீட்டினர். அண்ணலும் கைமலர் பற்றினர். காந்தல் என்றா தாமரை கைகள், தாமரை கைகள் கண்மலர் உள்ளங்கவர வளையலும் அணிந்தனர். பின்னரும் இறைவர் தம் கை மேலே தம் கை மேல் பட வேண்டும் என்று எண்ணினர். இறைவர் கை தம்மில் இவையில் நினைக்கினம் இந்த பெண்கள் இந்த இறைவற்ற கை தம் கை மேல் பட வேண்டும். தம் கை வளையலை உடைத்தனராம், கைகளை நீட்டினர். இறைவரும் வளையலை இட்டனர். பல முறை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தனர். கலட்டி போடுவினம்மா உடச்சுடச்சு. இந்நிலையில் வணிகரை நோக்கி வணிக நெல்லீர் எது ஆறும் இவ்வளை போன்ற வளையலை கண்டிலோம். இவைகளும் மெயின்ப வெள்ளத்தில் ஆழ்த்தின. நாளையும் வருவீராக இவ்வளைக்குரிய பொருளை பெற்றுக்கொள்வீரான வாழ் விழியீர் நாளை பெற்றுக்கொள்வோம் என்று யாவரும் வியக்கும் மனம் விண்ணிலி விமானத்துக்குள் சென்று சிவலிங்கத்தோடு கலந்து அருளினார். இவ்வாறு வந்தவர் மங்கை மங்கனே என்று இன்ப வெள்ளத்தில் அழுந்தி இன்புற்றனர். இப்ப சந்திரனை தேத்தருளியது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் 60வது கதையில வரப்போது இந்த தக்கண்ட வேள்விக்கு போன சந்திரனையும் தேய்த்தருளினவர். இல்லாட்டி பிள்ளையார நடனமாடினதை பார்த்து சிரித்த சந்திரனையும் தேய்த்தவர். அப்படி அந்த கதை வருது. இப்ப 56வது கடை சலந்தரனை தடிந்தது. தனவாசி தனா அன்மியூட். சலந்தரனை தடிந்தது.
தடிந்தது. வழக்கமாக நாள்தோறும் சிவபெருமானை கண்டு வணங்கும் இந்திரன் ஒரு நாள் இருமாப்புடன் கைலைக்கு சென்றான். அதனை அறிந்த சிவபெருமான் ஒரு பூத வடிவமாய் அவன் எதிரில் தோன்றினார். நம் தரிசனத்திற்கு இடையூறாய் வாயிலில் இப்பூதம் நிற்கின்றது என இந்திரன் சீற்றம் கொண்டு தன் வச்சிரப்படையால் அப்பூதத்தை தாக்கினான். உடனே பூத வடிவம் உருத்திர வடிவம் ஆயிற்று. இதனை கண்ட இந்திரன் அஞ்சித்தான் உய்யுமாறு வேண்டினான். சிவபெருமான் அவன்பால் கருணை காட்டி தம்பால் எழுந்த சினத்தை கடலில் எறிந்தார். அது ஒரு குழந்தை வடிவம் ஆயிற்று. அக்குழந்தையை கடல் அரசனாகிய வருணன் வளர்த்தான். ஒரு நாள் அக்குழந்தை அழுத ஒலியை நான்முகன் கேட்டு கடலை அடைந்து இவ்வொலி யாது என்று வருணனிடம் கேட்டான். வருணன் குழந்தையை நான்முகனிடம் கொடுக்க அதனை தன் இருகைகளாலும் வாங்கி மார்போடு அணைத்தார். அக்குழந்தை நான்முகனின் தாடியை பற்றி இழுத்து வருத்தியது. சலத்தால் தாங்க நான்முகன் தாடியை பற்றி இழுக்க அவற்ற கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அப்ப சலத்தால் தாங்க பெற்றதனால் இந்திரன் சலந்தரன் என்று அக்குழந்தையை பெயரிட்டனர். இவன் தவபலியால் பல வரங்களை பெற்று தேவர் முதலியோரை துன்புறுத்தி வந்தான். இவன் சலாந்தரம் என்னும் ஒரு நகரை அமைத்து அரசு புரிந்து வந்தான். இவன் விருந்தை என்பவளை மணந்து கொண்டு யாவரும் அஞ்சும்படி சகல செல்வம் விருந்தை என்றுதான் பெரும் பேரு. பீனா விருந்தை என்று போட்டு பிருந்தைதான் அவளுடைய பெயர். பிருந்தை என்பவளை மணந்து கொண்டு யாவரும் அஞ்சும்படி சகல செல்வங்களுடன் பல நாள் இன்புற்றிருந்தாள். ஒரு நாள் அவனுக்கு அஞ்சி மேருமலையில் ஒளிந்து கொண்டிருந்த தேவர்களை அழிக்க அங்கே சென்றான். அதனை அறிந்த தேவர்கள் திருமாலிடம் சென்று தங்களை காத்திருள வேண்டினார்கள். திருமாலும் அவர்கள் வேண்டுகோட்கிணங்கி சலந்தரனிடம் பல ஆண்டுகள் போர் புரிந்தும் அவனை வெல்ல இயலாது சென்றனர். அப்போது தேவர்கள் கையிலையை அடைந்து திருநந்தி தேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை வணங்கி சலந்தரனால் தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை கூறி காத்தருளுமாறு வேண்டினார்கள். சிவபெருமானும் காத்தருள்வதாக கூறினார். திருமாலிடம் வெற்றி பெற்ற சலந்தரன் தேவர்களை எங்கும் காணாதவனாய் அவர்கள் கைலை மலை அடைந்தார்கள் என்பது அறிந்து அவர்களை அழைக்க சேனையுடன் கைலைக்கு புறப்பட்டார். சிவபெருமானது பெருமை அறிந்த அவன் மனைவி விருந்தை எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை. கைலைக்கு செல்லும் வழியில் சிவபெருமான் ஒரு முதிய அந்தனராய் தண்டூன்றி அவன் எதிரே தோன்றி நீ யார், எங்கு செல்கின்றாய் என்றார். அதற்கு பூவுலத்தினுள்ளே சலந்தரன் என்னும் பேரை உடையேன், தேவர்களை சிவபெருமானையும் வெல்ல இங்கு வந்தேன் என்றார். உன்னால் அவர்களை வெல்ல அரிது. ஆயினும் நான் கிழிக்கும் இவ்வளவு பூமியை பேர்த்து எடுக்க வல்ல ஏல் உன்னால் கூடும் என கூறி தன் திருவடியினால் பூமியில் வட்டமாக கிழித்தார். சலந்தரன் அதனை பேர்த்து தூக்கி தலைமேலிட அதுவே சக்கரம் படையாக அவரது உடலை இருகூறாக கிழித்து அவனை அறவே அழித்தது. பிளந்தரவாயினோடு பெரிதும் வலிமைக்குடைய சலந்தர நாகம் இரு குளவாகிய சக்கரம் முன் நிலந்தரு மாமகள் கொன்னெடுமாற்கு அருள் செய்த பிரான் நலந்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தனே. 8223. இனி 57வது சேவகனாயது. முன்னொரு காலத்தில் பாண்டியன் ஒருவன் புத்தம் சமணம் முதலிய பிற சமயங்களை களைந்து வேத நெறியின் சிவாகமத்துறையின் நிலை பெற்று வருமாறு ஆட்சி செலுத்தி வந்தார். அப்போது காஞ்சியிலிருந்து அரசு செலுத்தி வந்த சமண சமயத்தை சார்ந்த மன்னன் இந்த பாண்டியனை வென்று பாண்டிய நாட்டை தன் ஆட்சியில் கொண்டு வர பலவாறு முயன்றான். தன் முயற்சி ஒன்று நிறைவேறாதது கண்டு சமண முனிவர்களை கொண்டு ஒரு அபிசார வேள்வி செய்து அதன் மூலமாக பாண்டியனை கொன்று நாட்டை கைப்பற்ற எண்ணினான். முனிவர்கள் செய்த அபிசார வேள்விக்கு குண்டத்திலிருந்து நீலமலை போலவும் யமன் போலவும் ஒரு யானை எழுந்தது.
முனிவர்கள் பாண்டியனையும் அவன் நாட்டையும் அழிக்கும் மறந்த யானை ஏவினார்கள். நிலவுலகம் பிளக்குமாறு இடி போல் பிளறிக்கொண்டு கண்களை நின்றும் வடவை கனல் சிந்த ஊழிக்காற்று போல் காற்றுகளை காதுகளை வீசிக்கொண்டு குன்றுகளை துதிக்கையால் பற்றி சுழட்டி கொண்டு மதுரையை நெருங்கியது. யாவரும் கலங்கினர். பாண்டியன் சோமசுந்தர கடவுளிடம் சென்று முறையிட்டான். சேருமான் மதிமுடி மறைத்து மயில் தோகை அணிந்து உடைவாள் கட்டி தோளிலே நீண்ட வில்லை மாட்டி சேவகனாக தோன்றி கீழ்த்திசை மதில் மேலுள்ள மண்டபமாகிய அட்டாளை மண்டபத்திலே நின்று அபிசார வேள்வி யானை மதுரையை நோக்கி வரும்போது அந்த மத்தகத்தை குறிவைத்து அம்பை விடுத்தார். மத்தங்கிளிப்பட்டது. யானை மேகம்போல் முழங்கி நிலத்தில் விழுந்திறங்கியது. யானையை தொடர்ந்து வந்த சமண முனிவர்களும் காஞ்சி மன்னனின் வீரர்களும் திசை தடுமாறி ஓடினார்கள். யானை இறந்த விழுந்த கிடந்ததும் பெருமிதமாக அட்டாளை சேவகன் நிற்பதும் பாண்டியன் பணிவுடன் அருகில் திருவடி பற்றி வணங்குவதும் மார்க்கண்டருக்காக மரளியை உதைத்து தள்ளிய காட்சி போல் தோன்றியது. திருவிளையாட புராணத்துல வருது, பாண்டியனுக்காக வருது. புகைபட கரித்தோள் போர்த்த புண்ணிய மூர்த்திதாளால் உதைபட கிடந்த கூட்டம் ஒத்தது மத்த யானை சுதைபடும் அதிக்கோ வேந்தன் தொழுகுலச் சிறுவனுத்தான் புதைபடும் அமணர் கால படரென படரிற்பட்டார். இது முடிஞ்சு. 58வது சோதி தோன்றியது உண்மை. முதலாவது கதையை பார்க்கட்டாம். என்ன முதலாவது கதை? என்ன கதை ஞாபகம் இருக்கோ? என்ன? பிரமனின் திருமாலும் நான் பெருசு நீ பெருசு என்று சண்டபடிக்க அங்க சோதி புலம்பாக இறைவன் தோன்றி இவியலுக்கு உணர்த்திய கதை அது. அடுத்தது சோமன் கலையை தூய்மை செய்தது. சோமன் கலையை தூய்மை செய்தண்டா 60வது கதை. அதுவும் இனித்தான் பெறப்போது. இந்த சந்திரனைத்தான் சோமன் என்று சொல்றது. அவருக்கு சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்குது. அதை தூய்மை செய்தது. அது 60. இப்ப 60வது கதை தக்கன் வேள்வி. நான்முகனின் 10 புதல்களில் மூத்தவனும் அறிவு ஆற்றலில் மிக்கவனுமாகிய தக்கன். நான்முகன் புதல்வன் தான் இந்த தக்கன். அவர் நல்ல அறிவு ஆற்றல்கள் உள்ளவர். நான்முகனுக்கு 10 புதல்வர்கள். அதுல மூத்தவன் தான் இந்த தக்கன். தன் தந்தையின் அறிவுரைகளால், அதாவது பிரமென்ற அறிவுரைகளால் சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை தெரிந்து மானச வாவி கரையில் அமர்ந்து அப்பெருமானே தன் நெஞ்ச கமலத்தில் இருத்தி பல ஆண்டுகள் தவம் செய்து பெறுதற்கரிய தலை சிறந்த வரங்கள் பலவற்றை பெற்றான். அவன் பெற்ற வரங்கள் எல்லாம் தேவரின் மேலாய வரங்களை பெற்று தன் ஆணை எல்லா உலகங்களிலும் சென்று பல மக்களுடன் வாழ்வதையே முடிவாக கொண்டு அவன் பெரிய தவம் செய்து எல்லாம் தனக்கு சாதகமாகத்தான் அந்த வரங்களை பெற்று வச்சுக்கிறான். அவன் வீடு வேற்ற விரும்பவில்லை. சேருமான் அருளிய வரங்களின் வலிமையால் தேவரும் அசுரரும் வழிபடவும் நான்முகன் முதலானோர் தன் சொல்வள்ளி தகப்பனே தன் சொல்லுப்படி நடக்கணும் பண்ணி நினைச்சிருக்கிறான். பேரும் தேவர்களும் அசுரர்களும் தன் சொல்வழி நிற்பவும் தக்ஷபுரியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தான். அந்த தக்கண்ட அந்த புரியையே தானே தலைநகராக கொண்டு தானே ஆட்சி. வேதவல்லி என்னும் கற்பிச்சிறந்த பேரலையை மணந்து தக்கண்ட மனைவி ஆயிரக்கணக்கான புதல்வர்களை பெற்றான். இப்புதல்வர் எல்லாம் இவன் போல் இம்மை வளத்தில் ஈடுபடாது நாரத முனிவன் நல்லூரையால் வீடு பெற்ற விரும்பி தவம் செய்து சிவபெருமானின் திருவருளால். அப்ப இவர் தான் இந்த இம்மை வாழ்க்கையை விரும்பினவர். ஆனா அவற்ற பிள்ளைகள் என்ன 100 பிள்ளைகளும் 1000 பிள்ளைகளும் என்ன செய்த நாரத முனிவன் நல்லூரையால் அவர் இந்த உபதேசத்தால வீடு பெற்ற விரும்பி தவம் செய்து சிவபெருமானின் 1000 பிள்ளைகளும் வீடு பெற்ற பின்னர் 23 பெண்களை பெற்று அவர்கள் வழியா தன் கிளையை அளவுக்கு மேல் பெருக்க முறை செய்தான். இந்த 23 பெண்களையும் பெற்று 27 ஆண்டு தான் வரணுமே 20. பின்னும் விண்மீன் கூட்டமாகிய பிறகு 23 பெண்களை முதலில் பிறகு விண்கூன் கூட்டமாகிய 27 பெண்களை பெற்று அவர்களை சந்திரனுக்கு மணஞ்செயல் செய்து கொடுத்தான். சந்திரன் பேரளவோடு விளங்கிய கார்த்திகையையும் ரோஹிணியையும் பெரிதும் காதலித்து மற்றவர் ரோஹிணி என்ற பெண்ணையும் கடைசியா ரோஹிணி தான். கடைசியா ரோஹிணியோட தான் கூட இருப்பார் அவர். 2 பேரையும் கார்த்திகையும் ரோஹிணியும் அந்த ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி கதை வர்றதானா அது ஆனபடியா அதை நாங்கள் ஒரு பெருசாய் அதுதான் இதுதான் என்று சொல்லி அதை இதாண்ட தேவையில்லை. வேற இதுகள்ல தனியா ரோஹிணி என்று தான் வந்திருக்குதோ.
புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் தந்தையிடம் முறையிட சந்திரன் கலைகள் யாவும் தேய்ந்து பொலிவு ஒளிக என சாபமிட்டான். அப்ப இந்த புறக்கணிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் போய் இந்த தக்கனிட்ட முறையிட்டோன்னு தக்கன் தந்த மகள வேண்ட வாழ்க்கைதான் வீணாக போதன்ற யோசிக்கமாக சந்திரன் அந்த 16 கலைகளையும் இந்த பொலிவு ஒளிக என்று சாபமிட இந்த சாபத்தால் கலைகள் குறைய பெற்ற சந்திரன் சிவருமானை நோக்கி தவங்கிடந்து கலைகள் ஒவ்வொன்றாய் நிறைய பெற்றான். தக்கன் சுடுமொழியின் வண்ணம் நாளும் நாளும் குறைவதும் சிவபெருமான் திருவருள் வண்ணம் பின்னர் நாளும் நாளும் நிறைவதுமாகி மாறி மாறி குறைந்து வள. அப்ப அதுதான் அந்த வளர்வுரை தேய்வுரை என்று வந்திருக்கு. தன் சுடுமொழியை மாற்றியதால் தக்கனுக்கு சிவபெருமானிடத்து பகமை பிறந்து வளர்வதாயிற்று. இந்த தண்ட சாபத்தை இந்த சந்திரனுக்கு மாற்றி இவர் கொடுத்துட்டாருன்றோன்னு சிவபெருமானிடம் இவருக்கு பகமை வந்துட்டு. புலகர் என்னும் முனிவர் நல்லுரைகளாலும் இந்த புலகர் என்ற ஒரு முனிவற்றாலும் சிவபெருமானும் தனக்கு அவற்ற நல்லுரையால தான் இந்த தக்கன்ற மனம் மாறி சிவபெருமானும் தனக்கு மருமனா வருவார் என்ற வரத்தின் நினைவாலும் பகமைதான் இருந்து அரசு செலுத்தி வந்தான். அப்ப சிவபெருமான் எப்போ ஒரு நாளைக்கு மருமகனா வர போறாருன்றவர் நினைச்சிட்டேன். சிவபெருமான் அளித்த வரத்தின் பயனாகவும் மாதவி தக்கனுக்கு மாளாய் தோன்றி சிவபெருமானை அடையத்தவன் செய்தார். சிவபெருமானும் தோன்றினார். தக்கன் தன் மகளாரின் திருமணத்தை பேரார்வத்துடன் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் போது மாயமாக சிவபெருமான் யாவரும் அறியாது தனித்து தவக்கொள்ளத்துடன் வந்து உமையம்மையை இடது பாகமாக அமர்த்தி கையிலைக்கு சென்று விட்டார். அப்ப அவர் என்ன மற்ற மகளவை இந்த திருமணத்தை நடத்தி கொண்டு இருக்கிற போதுதான் இவர் இந்த உமாதேவிய தவக்கொள்ளத்துடன் உமையம்மைய இடதுபாம சென்றுவிட. சிவபெருமான் இவ்வாறு செய்தது தக்கனுக்கு பெருஞ்சினத்தை மாயமா கொண்டு விட்டார். தக்கன் தன் மகளை காண கையிலைக்கு சென்றார். அவனை சிவபெருமான் அம்மையோடு அமர்ந்திருக்கும் திருக்கோயிலுட் புவாவண்ணம் பூதகணங்கள் கையிலைய வாசல்ல தடுத்து விட்டன. அடங்கா சினத்தினாக தக்கன் திரும்பினான். சிவபெருமானுக்கு அவிப்பாங்கூடாமல் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் தக்கன் ஒரு பெற்று வேள்வியேற்றினான். அவன் தன்னை தவ வலிமை கஞ்சி தேவர்கள் எல்லாம் வந்தனர். அவுணர்களும் வந்தனர். ஆனால் அகத்தியர் சனாகாதி முனிவர்கள் முதலிய மெய்ப்பொருள் அந்த மேலோர் வரவில்லை. அவியல் வராவிட்டன. தக்கன் செயல் தகாது என ததீசி முனிவர் பலவாறு எடுத்துரைத்தும் அவன் கேட்கவில்லை. சிவபெருமான் திருப்பெயர்களை தாங்கியுள்ள தெய்வங்களையும் எப்பெருமானையும் ஒன்று என கருதும் மயக்கத்தையும் அவன் அருளால் படைத்தல் காத்தல் செய்யும் முதல்வர்களை அவனோடு ஒத்தவர் என கொள்ளும் அறியாமையையும் தவிர்த்து சிவபெருமானே பெரம்பொருள் என கொள்ள வேண்டும் என்பதை விளக்கமாக முனிவர் கூறியும் இந்த ததீசி முனிவர் கூறியும் தக்கன் தெளியவில்லை. தக்கன் வேள்வியை தொடக்கி விட்டான். அவன் கட்டளைப்படி காமதேனு பல வகை இனிய உணவுகளை கொண்டு குவித்து எல்லோருக்கும் படைத்தது. இந்த காமதேனு என்ன கேட்டதையும் கொடுக்கும் தானே. சிந்தாமணியும் சங்கநிதியும் பதுமநிதியும் ஐந்தருக்களும் பல வகை மணிகளையும் ஆடைகளையும் அணிகளையும் யாவருக்கும் விளங்கின இந்த சிந்தாமணி சங்கநிதி பதுமணி எல்லாம் கேட்டவற்றை கொடுக்கும். அப்ப தேவர்கள் முனிவர்கள் அந்த யாவரும் மெனமாற வாயார பல வகை உணவுகளை முண்டு கழித்து பேராட்டினர். எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியின் பேரொழியாயிருந்து திருமாலுடைய கருடனும் நான்முகனது அன்னமும் வாசவனது ஐராவதமும் அங்கியங்கடவுளது ஆட்டுக்கிடாவும் இயமனுடைய எருமைக்கிடாவும் கதிரவனது குதிரைகளும் ஒரு வாழ் நின்று ஒழித்தன. அரம்பே அரிசை ஒரு வாழ் முழங்கின. எங்கு முறையாயிருந்தது. வேள்வி தொடங்கிட்டு அவரவர்க்குரிய பௌதி வேலைகளை அவரவர் செய்தனர். தக்கன ஆவுதி செய்ய பெறும் தேவர்களை நினைத்து அவிகளை அமுது போல் ஊட்டி கொண்டிருந்தான். இந்த நிலையில் தக்கன் தன்னை அலையாதிருந்தும் உமாதேவியார் கையிலிருந்து தக்கனது வேள்விச்சாலைக்கு வந்து சிவபெருமானையும் தன்னையும் அலையாதது பெருங்குற்றம் என்பதை தக்கனுக்கு கூறினார். தக்கன் தன் மகளாய உமையம்மையிடம் சிவபெருமானை இழுத்து கூறியதோடு அம்மையை இகழ்ந்தார். உமையும் வேள்விச்சாலையை விடுத்து கையிலைக்கு மீண்டார். இதெல்லாம் அறிந்த சிவபெருமான் தக்கன் வெளியை அழிக்க திருவிழங்கொண்டார். வீரபத்திர கடவுளும் பத்திரகாளியும் இருவர் கண்களிலிருந்தும் தோன்றி, அதாவது உமாதேவியற்ற கண்ணிலையும் சிவபெருமான் கண்ணிலையும் இருந்து தோன்றி இறைவன் ஆணைய தலைமையில் கொண்டு வேள்விச்சாலைக்கு சென்றனர். இருவர் தோற்றத்தை கண்டு தேவர்கள் எல்லாம் நடுங்கினர். இறுதி காலம் வந்து விட்டது என ஏங்கினர். வீரபத்திரர் சிவபெருமானுக்குரிய அவிய கேட்டார். தக்கன் மறுத்தான்.
கூடியிருந்த தேவரங்களை பார்த்த வீரபத்திரர், முறையற்றவன் வேள்விக்கு நீ வீருந்துணையா வந்திருளென சிறினர். தண்டத்தினால் திருமாலின் மார்பில் அடித்த அவர் கீழே விழுந்தார். பிரமனை ஒரு கையால் தலையில் குட்டி வீழ்த்தினார். அடியிலிருந்து அவன் மனைவியின் மூக்கை அறிந்தார். தேவரெல்லாம் ஒளிந்து கொள்ள இடம் தேடி பல வழிகளாலும் ஓடினார்கள். சந்திரனை பிடித்து தள்ளி காலால் தேய்த்தார். சூரியனை கன்னத்தில் எடுத்து பற்களை உதிர்த்தார். பகன் என்னும் சூரியனது கண்களை பிடுங்கினார். சூரியன் பற்களை உடைத்தது வேற, பகன் என்னும் ஒரு சூரியன் கண்களைத்தான் பிடிங்கினார். இயமனை தலையை வெட்டினார். குயிலிரு கொண்டு ஓடிய இந்திரனை பிடித்து வெட்டி வீழ்த்தார். அக்னி தேவனின் கைகளையும் நாக்குகளையும் துணித்தார். அவன் மனைவியாகிய சுவகாதேவி, அதான் சுவகாண்டு அந்த ஜாகங்கள் செய்ய கையர் மேற் சொல்றோம். இந்த இரண்டு அக்னி தேவன் மனைவிக்கு பேர் சுவகா. மூக்கை கிள்ளி எறிந்தார். நிருதியை தடியால் அடுத்து வீழ்த்தினார். வருணனையும் வாயுவையும் எழுவாலும் மழுவாலும் தாக்கினார். குபேரனை சூலத்தில் குத்தி கொன்றார். அசுரர் தலைவன் தலையை ஒரு கணையால் எய்தார். மானுரு கொண்டோடிய வேள்வி தெய்வத்தின் தலையை கணையால் அறுத்தார். தன்னை வணங்கிய உருத்திரலை மன்னித்து வழிகாட்டினார். மனங்கலங்கி தக்கன் நின்றான். அவன் தலையை வெட்டி அக்னி தேவனை உண்ணச் செய்தார். தக்கன் மனைவி, மகள் முதலிய பெண்டிர்களை பத்திரகாளி தண்டித்தார். வேள்விச்சாலை அழிந்தது, அனைவரும் மாண்டனர். சேர்மான் உமையுடன் வேள்விச்சாலைக்கு எழுந்தருளினர். திருமாலின் நான்மனும் வணங்கி நின்றனர். உமையம்மே ஆண்டவர்களை உவ்வித்தரல வேண்டினர். யாவரும் உயிர் பெற்றனர். தக்கனுடைய தலையை முன்னமே கடவுள் உண்டு விட்டமையின் ஒரு ஆட்டு தலையை தக்கனுக்கு தலையாவை தூர்ப்பித்தர். அவனும் தன் குற்றத்துக்கு வருந்தி சேர்மானை வணங்கி திருவர் கிழக்கானான். மலை மகள் என இகழ்வது செய்ய மதியர் சினமென வனதுயர் தலையினொடலுரு வனகரமர முனிவு செய்தவனுரைபதி கலை நிலவிய புலவர்கள் இடர்களை தருகொடை பயில்பவர் மிகு சிலை மேலி மதில் புடை தழுவிய திகழ்வொழுவலர் திருமிழலையே. தேவாரம் 208. சுருதியான் தலையின் நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன்னி அங்கு பருதியான் பல்லு மிருத்தவர்களருளும் பரமனார் பயின்றி நிதிருக்கை விருதினான் மறையும் அங்கமூறாறும் வேள்வியும் வேட்டவர் ஞானம் கருதினால் உரையின் கருத்துடையார் சேர் கழுமல நகரெனலாமே. இன்னும் ஒன்று இருக்குது. கணக்க இருக்குது. அப்ப இன்னொரு நாளை படிப்போம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். படிக்க வேண்டியது 67.